உவகை பொங்க புத்துணர்வளிக்கும் இவ்விளங்காலை பொழுதினிலே போயிட்டி பதிதனில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் எம் பாது காவலியாம் புனித லூர்து அன்னைக்கு விழா எடுக்க இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இவ் உன்னத பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் மசேபியல் குகையில் பெர்னதேத் என்னும் சிறுமிக்கு காட்சி கொடுத்த விழாவினை நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளில் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எனும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பெற்றுள்ளோம். இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை ரசமாக்கியதையும் மரி எண்ணெயின் பரிந்துரையையும் எமக்கு நற்செய்தி வாசகம் எடுத்து கூறுகின்றது. நானே அமல உற்பவம் என்று திருவாய் மலர்ந்த லூர்து அன்னை இதுவரை காலமும் தம்முடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் எம்மை காத்து வழிநடத்திய தயவிற்காக நன்றி கூறுவதோடு இன்னுமாக எமது ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் எமது பங்கு திரு அவைக்காகவும் மற்றும் வெளிநாட்டு உறவுகளுக்காகவும் வேண்டுவதோடு இன்னும் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் அன்னையின் ஆயுதமான செப மாலையை தினமும் கரத்தில் ஏந்தி
தொடர்ந்து செபித்திட எம்மை வழிநடத்தியருள வேண்டுமென்று வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் பயபக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சோதரங்களே, லூர்து அன்னையை எங்களுடைய பாதுகாவலியாக இறைவன் தந்தார். அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் நமது வாழ்வுக்கு நிறைவான பல ஆசீர்வாதங்களை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த திருநாள் திருப்பலி வழியாக மீண்டும் ஒரு முறை இந்த அன்னையை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்தும் நமது வாழ்வின் எல்லா தேவைகளிலும் குறைகளிலும் கவலைகளிலும் அன்னையினுடைய பரிந்துரையும் அரவணைப்பும் பாதுகாப்பும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி இந்த பலியிலே பக்தியோடு இணைந்து கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையை லூர்து அன்னையாக கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வசனங்கள் 10 தொடக்கம் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது, மேன்மையாய் விளங்குகின்றது. உமது பெயர் உலகெங்கும் அவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாக உயர்ந்துள்ளது. வலிமையை உறுதிப்படுத்தியும் பகைவரை ஒடுக்கினீர். வலிமையை உறுதிப்படுத்தியும் பகைவரை ஒடுக்கினீர். மேன்மையாய் விளங்குகின்றது.
மடக்கினீர். உமது வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் நான் நோக்கும் போது மனிதரை நீ நினைவிற்கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்களும் மாத்திரம். ஆயினும் அவர்கள் கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சிமையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படித்தவற்றை அவர்கள் ஆணும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 11 தொடக்கம் 11 முடிய. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த இரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்தபின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலில் உங்கள் பாதுகாவலியாகிய லூர்து அன்னையின் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற உங்கள் எல்லாருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய கத்தோலிக்க திரு அவை ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை இந்த கத்தோலிக்க திரு அவையை இந்த உலகத்திலே இருந்து எவ்வாறு இல்லாமல் செய்யலாம் என்ற முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த பல நூற்றாண்டுகளிலே பல்வேறு வழிகளிலே நடந்த இந்த முயற்சிகள் இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே இந்த நவீன தொழில்நுட்பங்களூடாக, இந்த நவீன சமூக தொடர்பு சாதனங்களூடாக எமது கத்தோலிக்க திரு அவைக்கு மாசு விளைவிக்கின்ற, களங்கம் ஏற்படுத்துகின்ற, அதனை பலம் இழக்க செய்கின்ற எத்தனையோ முயற்சிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அண்மை காலங்களிலே இந்த இணையதளங்களிலே, முகநூல் பக்கங்களிலே
பல செய்திகளை நாங்கள் வாசித்து கொண்டிருக்கின்றோம். நேற்று தினம் 2 நாட்களுக்கு முன்னர் நான் பார்த்த ஒரு முகநூல் பதிவு, எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகின்றார், மரியன்னையிடம் நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியமில்லை, இறைவனிடம் நேரடியாக மன்றாடுங்கள் என்ற ஒரு செய்தியை அந்த முகநூல் பதிவிலே நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த வாரம் இன்னும் ஒரு செய்தி வந்தது. திரு அவையிலே திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலிகளிலே 12 மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டன. அந்த 12 மாற்றங்களையும் திருத்தந்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். பல இறை மக்கள் என்னோடு தொடர்பு கொண்டு, ஃபாதர், அந்த 12 மாற்றங்கள் என்ன என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. சில மாதங்களுக்கு முன்னர் இன்னும் ஒரு பதிவு வந்தது. திருத்தந்தை சொல்லுகின்றார், கத்தோலிக்க திரு அவையிலே இந்த 7 அருட்சாதனங்கள் இனிமேல் கிடையாது. திருமுழுக்கு ஒன்றுதான் ஒரே ஒரு அருட்சாதனம், மற்ற அருட்சாதனங்கள் தேவையில்லாதவை என்று திருத்தந்தை சொல்லுவது போல அந்த பதிவு இருந்தது. இன்னும் ஒரு பதிவை பார்த்தேன். வத்திக்கானிலே குழப்பம். திடீரென்று பல கர்தினால்மார்களை திருத்தந்தை பதவி நீக்கம் செய்துவிட்டார். வத்திக்கானில் பெரும் நெருக்கடி என்ற இன்னும் ஒரு தலைப்பிலே பல செய்திகள் வந்தன. அன்பார்ந்த சகோதரங்களே, இது ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய இந்த கத்தோலிக்க திரு அவையை பலமுழக்க செய்ய, வலுவற்றதாக்க, இந்த உலகத்திலே இருந்து அழித்துவிட இன்று இந்த நவீன தொழில்நுட்பங்களை, சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகின்ற ஒரு பெரிய ஆபத்தை நாங்கள் இப்பொழுது எதிர்நோக்குகிறோம். இதிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படியான செய்திகளை நாங்கள் உடனே புறந்தள்ளிவிட வேண்டும். இப்படியான செய்திகளை நாங்கள் ஆராயாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதை பார்த்த இடத்திலேயே அதனை அழித்து விட வேண்டும். இவற்றைத்தான் நான் இன்று உங்களுக்கு எச்சரிக்கையாக, அறிவுரையாக சொல்ல விரும்புகின்றேன். எப்படியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமது கத்தோலிக்க திரு அவை ஒரு நாளும் அழிந்து போகாது. அதற்கு காரணம் என்னவென்றால், பரிசுத்த கன்னிமரியாளுடைய பிரசன்னம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்னை மரியாள் இந்த கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற வரையில் கத்தோலிக்க திரு அவை இந்த உலகத்திலே எத்தகைய தீய சக்திகள் அதனை ஆட்கொள்ள, ஆக்கிரமிக்க முற்பட்டாலும், அழித்துவிட நினைத்தாலும், அன்னை மரியாளுடைய அந்த பிரசன்னம் இருக்கும் வரை அது ஒரு நாளும் நிறைவேறாது என்பதை நாங்கள் இன்றைய இந்த திருநாளிலே பெருமையோடு நினைவு கூற வேண்டும். ஆகவே இப்படியான செய்திகள், பதிவுகள் எங்களுடைய விசுவாசத்திலே தளர்ச்சிகளை, கேள்விகளை ஏற்படுத்தினாலும் அவை ஒரு நாளும் எங்களுடைய திரு அவைக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அன்னை மரியாளிடம் இறைவன் இந்த திரு அவையை பாதுகாக்க ஒப்படைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. சிலுவையிலே ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஜோவானை காட்டி, அம்மா இதோ உன் மகன் என்று சொன்ன அந்த நேரத்திலே இருந்து அன்னை மரியாளுங்கள் எல்லாரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக சுவிகாரம் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் அவள் பராமரித்து வருகின்றாள். இந்த கத்தோலிக்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றாள். அதற்காக அவள் செய்த முதலாவது அலுவல் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சீடர்களை, அப்போஸ்தலர்களை அழைத்து கொண்டு போய் அந்த மாடி அறையிலே இருந்து அவர்களுக்காக செபித்து தூய ஆவியானவரை பெற்று கொடுத்து, இந்த ஆவியின் வல்லமையோடு
நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பியுங்கள் என்று அனுப்பி வைத்த அந்த மரியன்னை இன்றும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்றாள். அன்பார்ந்த சகோதரங்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இப்படியான குழப்பமான பதிவுகளை நாங்கள் இணையதளங்களிலே முகநூல்களிலே பார்க்கிற பொழுது அது சரியானதா தவறானதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தத்தளிக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவள் அன்னை மரியாள் தான். அது எங்கே என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவருடைய தூதர் கபிரியேல் சம்மனசானவர் நாசரேத்திலே இருந்த அந்த மரியா என்ற பெண்ணிடம் போய் சொன்னார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னார். மரியன்னை அதை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளுக்கு ஒரு தெளிவு தேவையாக இருந்தது. நான் கேட்கின்ற இந்த செய்தி இறைவனிடமிருந்து வருகின்றதா அல்லது இந்த உலகத்திலே இருந்து வருகின்ற செய்தியா என்பதை அவள் அங்கே தேர்ந்து தெளிய விரும்பினாள். இறைவனிடமிருந்து வருகின்ற செய்தி என்றால் மட்டும்தான் நான் அதனை ஏற்றுக்கொள்ளுவேன், இல்லை என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவள் அந்த வேளையிலே அடம் பிடித்தாள். அவள் அதை எங்களுக்கும் அதைத்தான் சொல்லித் தருகிறாள். உங்களுக்கு ஏதாவது செய்திகள் வருகிற பொழுது நீங்கள் இனம் காண வேண்டியது இதுதான். இந்த செய்தி ஆண்டவருடைய செய்தியா அல்லது இந்த உலகத்தின் தீய சக்தியினுடைய செய்தியா என்பதை நாங்கள் தேர்ந்து தெளிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்று மரியன்னை எங்களுக்கு சொல்லித் தந்தாள். அவள் கபிரியேல் சம்மனசானவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள், இது எங்கனம் ஆகும்? நான் கணவனை அறியேனே, இது எங்கனம் ஆகும் என்று கேட்ட பொழுது கபிரியேல் சம்மனசானவர் சொன்னார், தூய ஆவியானவர் மீது வருவார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே மரியன்னை இது இறைவனுடைய செய்தி என்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள். இறைவனுடைய செய்தி தூய ஆவியானவர் வழியாகத்தான் எங்களுக்கு வரும். இதோ ஆண்டவருடைய அடிமை, தூய ஆவியானவர் ஊடாக நான் பெற்றுக்கொண்ட அந்த இறை செய்தியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அன்னை மரியாள் அந்த நேரத்திலே தன்னை தாழ்த்தி அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டாள். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் எங்களுக்கு 1000 செய்திகளை சொல்லுகின்றன. இவை ஆண்டவருடைய செய்தியா என்பதை இனங்காணுகின்ற அந்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாங்கள் எல்லாரும் வாழ வேண்டும். அதனால்தான் அவள் அந்த மாடியறையிலே செய்த முதலாவது வேலை தூய ஆவியானவரை தன்னுடைய சீடர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாள். ஏனென்றால் நாங்கள் வாழப்போகின்ற உலகத்திலே எது சரி எது பிழை, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதனை நிராகரிக்க வேண்டும், எதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், எதனை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் குழம்புகின்ற ஒரு உலகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அந்த ஆவியினுடைய பிரசன்னம் உங்களை சரியானதை செய்ய வைக்கும், சரியானதை ஏற்றுக்கொள்ள செய்யும், தவறானதை நிராகரிக்க செய்யும் என்ற அந்த உண்மையை அன்னை மரியாள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாள். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் லூர்து பதியிலே அன்னை மரியாள் பெர்னடேத் அம்மாளுக்கு காட்சி கொடுத்த அந்த அழகான சம்பவத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் லூர்து பதியிலே மட்டுமல்ல, எத்தனையோ இடங்களிலெல்லாம் காட்சி கொடுப்பதற்கு காரணம் இந்த கத்தோலிக்க திரு அவையை நான் தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றேன் என்ற அந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான். நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய திருமகன் உங்களை என்னிடம் ஒப்படைத்த அந்த அலுவலை இன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, எங்களுக்கு உறுதி அளிப்பதற்காக
அன்னை மரியாள் பல்வேறு இடங்களிலே பலருக்கும் தோன்றி காட்சியளித்து எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறாள். அன்பார்ந்த சகோதரங்களே, அன்னை மரியாள் தான் காட்சி கொடுக்கின்ற இடங்களிலெல்லாம் அவள் விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வேண்டுகோள் என்னவென்றால், எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள். அது லூர்துபதியில் என்றால் என்ன, பத்திமாபதியிலே காட்சி கொடுத்த அந்த 3 சிறுவர்களுக்கென்றால் என்ன, இந்தியாவிலே அன்னை வேளாங்கண்ணியிலே அந்த சப்பானி சிறுவனை பார்த்து நாகப்பட்டினத்துக்கு ஓடிப்போய் அந்த முதலாளியிடம் போய் எனக்கு ஒரு கோயில் கட்டென்று சொல்லு என்று அனுப்பி வைத்த அந்த சம்பவத்தில் என்றால் என்ன, மெக்சிகோவிலே குவாடலூப்பையிலே ஜோன் டியாகோ என்ற அந்த இளைஞனுக்கு காட்சி கொடுத்து 1000 போய் சொல்லி எனக்கு ஒரு கோயில் கட்டென்று அவள் அந்த இளைஞனை பார்த்து விடுத்த வேண்டுகோளாக இருந்தால் என்ன, எங்கெங்கெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாளோ அவள் கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயம் கட்டுவதென்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் அமையுங்கள், என்னை நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் வர வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவள் சொல்லவில்லை. அவள் அந்த ஆலயம் கட்டுங்கள் என்ற அந்த வார்த்தைகள், வேண்டுகோள், அது அவளுக்கு சொந்தமான வார்த்தைகள் அல்ல. அது யாருடைய வார்த்தைகள் என்றால் இறைவனுடைய வார்த்தைகள். மீண்டும் அந்த கபிரியேல் சம்மனசானவருடைய மங்கள வார்த்தைக்கு நான் உங்களை அழைத்து சொல்லுகிறேன். கபிரியேல் சம்மனசானவர் வந்து மரியாளை பார்த்து சொன்னது, இறைவன் உன்னை ஒரு ஆலயம் கட்டுமாறு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னுடைய திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கக்கூடிய ஆலயமாக நீ உன்னை கட்ட வேண்டும் என்றுதான் இறைவன் என்னை அனுப்பி வைத்தார் என்று, எனக்கொரு ஆலயம் கட்டு என்று இறைவனிடமிருந்து தான் கேட்ட அந்த செய்தியை தான் அவள் இன்று எங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நீங்களும் ஒரு ஆலயங்களை கட்டுங்கள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே வாழ வையுங்கள். அதுதான் அந்த ஆலயம் கட்டுவது என்பதனுடைய பொருள். என்னுடைய இறைவன் என்னை பார்த்து அந்த ஆலயத்தை கட்டச் சொன்னார். நான் கட்டினேன், இயேசுவை பெற்றுக்கொண்டேன், இயேசுவை என்னுடைய உதரத்திலே நான் தாங்கினேன், என்னுடைய அந்த ஆலயத்துக்குள்ளே இயேசுவை குடியிருத்தினேன். அதே போல நீங்களும் ஆலயங்களை கட்டி அந்த இயேசுவை குடிகொள்ள செய்யுங்கள். அதைத்தான் அவள் காட்சி கொடுக்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். கல்லாலான அந்த பிரமாண்டமான ஆலயங்களை பற்றி அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைக்கின்ற எங்களுடைய உடலாகிய, எங்களுடைய குடும்பங்களாகிய, எங்களுடைய பங்காகிய, எங்களுடைய ஆலய திரு அவையாகிய இந்த கோயில்களிலே இயேசுவினுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் வைத்து கொண்டிருங்கள் என்ற அந்த வேண்டுகோளைத்தான் அன்னை மரியாள் எங்களை பார்த்து கேட்கின்றாள். அன்பார்ந்த சகோதரங்களே, அன்னை மரியாள் எங்களை பார்த்து கேட்கின்ற இன்னும் ஒரு வேண்டுகோள் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்த்தோம். அவர் சொல்வது போல செய்யுங்கள். இதுவும் அவளுடைய சொந்தமான வேண்டுகோள் அல்ல. இந்த வேண்டுகோளை அவள் ஒருமுறை கேட்டாள். எங்கே என்றால், தாபோர் மலையிலே ஆண்டவர் உருமாற்றம் அடைந்த பொழுது வானம் திறந்தது, தூய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். அப்பொழுது வானத்திலே இருந்து ஒரு குரலொலி கேட்டது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள், இவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்ற அந்த வேண்டுகோளை அன்னை மரியாள் கேட்டாள். அதை அறிந்திருந்தால் அதனைத்தான் அவள் அந்த கானாவூர் திருமணத்திலே அவள் அங்கே சொன்னாளே ஒழிய அது அவளுடைய சொந்தமான வேண்டுகோள் அல்ல.
தந்தையாகிய இறைவனிடமிருந்து வந்த வேண்டுகோள். இவர் சொல்லுவது போல செய்யுங்கள். இவர் எனது அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற அந்த வார்த்தைகளைத்தான் கானாவூர் திருமணத்திலே அன்னமரியாள் அந்த சீடர்களை பார்த்து சொன்னார். அன்பார்ந்த சகோதரங்களே, வெறுமையான 6 குடம் நிறைய விளிம்பு மட்டும் தண்ணீர் நிரப்பினார்கள். நிரம்பி வழிகின்ற மிகவும் தரமான அந்த ரசத்தை ஆண்டவருடைய வல்லமையால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர் சொல்லுவது போல நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். தரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். எப்பொழுதுமே கிடைக்காத நிரம்பி வழிகின்ற மிகவும் தரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டுமென்றால் என்னுடைய திருமகனுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் இன்று எங்களை பார்த்து கேட்கின்றாள். அன்பார்ந்த சகோதரங்களே, அன்னை மரியாள் எங்களுக்கு அமைக்க சொன்ன அந்த ஆலயம் எப்படியான ஆலயமாக அமைய வேண்டுமென்று கடந்த 9 நாட்களாக நீங்கள் தியானித்தீர்கள். உங்களுடைய மறைவுரையாளர் அருட்தந்தை கரோஃப் அடிகள் கம்பீரமான குரலிலே, என்னை போன்றல்ல, அவருடைய கம்பீரமான குரலையும் அழகான பாடல்களையும் கேட்டு அன்னை மரியாள் அமைக்க சொன்ன அந்த ஆலயம் எப்படியான கற்களால் கட்டப்பட வேண்டும் என்பதை அவர் கடந்த 9 நாட்களாக உங்களுக்கு சொன்னார். இறை வார்த்தையை இதயத்தில் வைத்து சிந்தித்த அன்னை மரியா இறை வார்த்தையால் அந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுகிறார். பொறுமையின் சிகரமாகிய அன்னை மரியாள் பொறுமை, தாழ்மை என்ற அந்த புண்ணியங்களால் அந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுகின்றார். பகிர்வின் மூலம் அன்பிய வாழ்ந்த அன்னை மரியாள் பகிர்தலின் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகின்றாள். இறை திருவுளத்துக்கேற்ப வாழ்ந்த அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தினால் இந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுகின்றாள். துன்பங்களை துணிவுடன் தாங்கிய அன்னை மரியாள் எமது வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற அந்த துன்ப அனுபவங்களூடாக இந்த ஆலயத்தை கட்டுமாறு சொல்லுகின்றார். நற்கருணை பேழையான அன்னை மரியாள் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றாள். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த 10 நாட்களும் இறைவன் அன்னை மரியாள் மூலமாக எங்களோடு பேசி எங்களுடைய இந்த வாழ்வை எப்பொழுதும் பரிசுத்தமாக, எப்பொழுதும் அமைதியாக, தூய்மையாக நாங்கள் தக்க வைத்து கொள்ள எங்களுடைய உள்ளத்திலே, உடலிலே, குடும்பத்திலே, பங்கிலே, ஆலயத்திலே வாழுகின்ற அந்த ஆண்டவன் இயேசுவனுடைய பிரசன்னத்தோடு கூடிய இந்த அழகான ஆலயங்களை கட்டி எழுப்புவோம். அப்பொழுது இந்த உலகத்தின் எந்த தீய சக்தியும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. எங்களுடைய இந்த கத்தோலிக்க திரு அவை ஒரு நாளும் ஆட்டம் காணாது. ஏனென்றால் அன்னை மரியாளுடைய அந்த பரிசுத்தமான வல்லமையுள்ள பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும், பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். மரியாவும் அங்கிருந்தாள். அவளுடைய உடனுடிப்புத்தான் லூர்து கெபியிலே காட்சி கொடுத்ததன் வெளிப்பாடாக இருக்கிறது. கடவுள் தந்த அழைப்பை ஏற்று தம் உதரத்தில் கோயில் கட்டிய அன்னை மரியாள் எங்களிடம் கேட்பது, அதே கோயிலை திருமகனை நம் உதரத்தில் தாங்கி உள்ளத்தில் தாங்கி கட்டுவதற்காக பரிந்துரைக்கிற அன்னையிடம் அந்த ஆசிர்வாதத்தை தரும்படியாக எங்களுடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். இதிலே பணியாற்றுகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சவால்கள் நிறைந்த இவ்நவீன தொழில்நுட்பத்திலே தமது பணியை நிறைவாக ஆற்றி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்னை மரியாவின் வழியாக இயேசுவிடம் கொண்டு செல்ல அவர்களுக்கு தேவையான உடல் உள ஆன்ம வலிமையையும் தூய ஆவியானவரின் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தந்தையே இறைவா, எம் பாதுகாவலியாம் புனித லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளிலே அவருடைய பரிந்துரை வழியாக எமது கிராமமும் சமூகமும் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் ஒற்றுமை, விட்டுக்கொடுப்பு, அன்பு ஆகிய விழுமியங்களில் வளரவும், எல்லா குடும்பங்களும் மன நிறைவோடும் அமைதியோடும் வாழவும், எமது மக்களின் முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், தொழில்துறைகள் சிறந்து விளங்கவும் நாம் அனைவரும் லூர்து அன்னையை பின்பற்றி இறை விசுவாசம், ஆன்மீகம் மற்றும் இறை பராமரிப்பில் வாழவும் வரமருள வேண்டுமென்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதியும். நாம் அனைவரும் எம் பங்கு தந்தையோடு இணைந்து செயற்பட்டு எம் ஆலயத்தை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு செல்லவும், எம் சமூகத்தில் வசிக்கும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், நோயாளர்கள் மட்டில் மிகுந்த கரிசனை கொண்ட இறை மக்களாக வாழ்ந்து உம்மீது ஆழமான நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பயணிக்க உம் அருளை எம்மில் நிறைவாக பொழிய வேண்டுமென்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே இறைவா, இப்பதியிலே பல்வேறு தேவைகளுடனும் கண்ணீர்களுடனும் கூடியிருக்கும் உமது பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். குறிப்பாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவும், வெளிநாட்டு பயணங்கள் சரிவரவும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும்,
தொழில்துறைகள் சிறந்து விளங்கவும் உமது அருள் வரங்களை எம் அனைவர் மேலும் பொழிந்து எம்மை வழிநடத்த வேண்டுமென்று லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை கூப்பி எங்களுடைய சொந்த கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை மௌனமாக சொல்லி செபிப்போம். வானக தகப்பனே இறைவா, உம்முடையதும் எங்களுடையதுமான அன்னை வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நம்பிக்கையோடும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நாங்கள் கேட்கின்ற விண்ணப்பங்களை நிறைவாக எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை வளமாக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தினர்களுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய திருமகனின் தாயான லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் உடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்று செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்று செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குமாறாக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடைய உறாவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் ஓடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஞான பிரகாசம், இணைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவு பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி நிற்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றே.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. முற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நற்கருணை விருந்தானது ஆலயத்தின் முன்றலில் 2 லைன்களாகவும் இன்னுமாக ஆலயத்தின் சைட்டிலும் பின்பக்கமாகவும் பவனி பாதைகளிலும் நற்கருணை வழங்கப்படும். தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டும் இந்த விருந்திலே பங்கெடுக்கவும். நற்கருணை விருந்தானது கரங்களிலே வழங்கப்பட மாட்டாது.
நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான லூர்து அன்னையின் கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்கி இறைவனின் விசேட ஆசீரை பெற்றுக்கொள்வோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.